ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தியேட்டருக்கு போனாலே இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடலன்னா மூவி பார்த்த ஃபீலே கிடைக்காதுங்க. ஸோ அந்த ரெசிபி ஈஸியாக வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் கார்ன் எடுத்திருக்கேன், அதோட சால்ட் சேர்த்துக்கோங்க. இது சின்ன கானா பார்த்து வாங்கிக்கோங்க, பெரிய கான் பொரியாது. கானை லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கான் பொரிய ஆரம்பிச்சதும் மூடி போட்டு மூடிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வெளியில செதற ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், பாப்கார்ன் ரெடி ஆயாச்சு. நம்ம 2 பாப்கார்ன் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கேரமல் பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு 100 கிராம் சுகர் எடுத்து அதை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பாப்கார்னில் பாதி அளவு கேரமலுக்கு சேர்த்துக்கலாம். கேரமல் ரெடி ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாப்கார்னை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண பாப்கார்னை கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அடுத்த பாதி பாப்கார்னை ஸ்பைசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசி பாப்கார்னுக்கு சில்லி பவுடர், சாட் மசாலா, பெப்பர் பவுடர், சால்ட் இந்த 4ஐயுமே சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலாவே பயன்படுத்திக்கலாம். குட்டீஸ்களுக்கு பிடிக்கிற இந்த பாப்கார்னை வீட்டில் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்களே விட மாட்டீங்க.